நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு பதட்டப்படக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் நமக்கு வருது. ஆளாளுக்கு கிளம்பி வந்துடுறாங்க, மசூதி இடிக்கணும், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வராங்க. அந்த மாதிரிலாம் கிளம்பி யாரும் இந்து மக்களோட தலைவர் ஆகிட முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். எப்படி திடீர்னு அவர் இந்த கருத்தை பேசுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் உயர் சாதி நலன்களுக்கான ஒரு அமைப்பு. அது சித்பவ பார்ப்பனர்களுக்கான அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்குள்ள பொது சமூகத்தை ஏமாற்றுவதற்காக பிற்படுத்தப்பட்டவர்களை தலைவர்களாக காட்டுகிற வழக்கம் உண்டு. மேடையில் ராஜாவேஷம் போடுறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னையே ராஜாவாக உணர்வதை போல தங்களால் உருவாக்கப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களோ அல்லது வெகுஜனங்களுக்கு காட்டப்பட்ட தலைவர்களோ தங்களை உயர்ந்த பீடத்திற்குள்ளே நகர்ந்து போவதை தடுக்க முடியாத ஒரு இடம் வருகிறது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டுப்பாட்டை மீறி இண்டிவிஜுவலாக பல லீடர்கள் என்ன செய்யறாங்கன்னா பொது சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்கு இந்த இந்துத்துவாவை அவர்கள் வேறு வடிவத்திலே பயன்படுத்துகிற ஒரு முயற்சி ஒன்று இருக்கு. அப்புறம் வெகுஜன நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல எல்லா முறையுமே ஒரே மாதிரியான அணுகுமுறையை சொல்லுகிற போது ராமர் கோயில் கட்டுவதற்காக சொல்லப்பட்ட அதே கதையை எல்லா மசூதிகளுக்கும் சொல்லுகிற போது சம்பந்தப்பட்டவர்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் அது நம்பகத்தன்மைக்குரியதாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ அஜ்மீர் தர்காவை எடுத்துட்டீங்கன்னா அங்கு பெருவாரியாக 80% மேலாக இந்துக்கள் தான் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் தோண்டணும் அல்லது அந்த இடத்துல போய் அது கோவில் இருந்துச்சுன்னு சொல்லணுங்கிறது மூலமாக ஏற்கனவே இந்துக்களுக்கே அது வழிபாட்டு ஆலயமாகத்தான் அது நடைமுறையில் இருக்கிறது. இப்போ அந்த இடத்துல போய் தோன்றுறதன் மூலமாக அந்த ஏற்கனவே நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 80% பேர் போகிறாங்கன்னு அவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அபாயமும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க மசூதியினுடைய கட்டமைப்பு என்பது வேறு, தர்காவினுடைய கட்டமைப்பு என்பது வேறு. மசூதி என்பது நேரடியாக தொழுகை வழிபாடு நடக்கிற இடம். தர்கா என்பது அப்படி அல்ல. தர்கா என்பது என்னன்னா கடல் வழியாக அந்த வாணிபத்திற்காகவோ அல்லது ஆன்மீகத்தை பரப்புவதற்காகவோ வந்த சூஃபிகள், நம்மளுடைய தமிழ் வார்த்தையில சொன்னா சித்தர்கள், இறை சித்தர்கள் எப்படி மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்லி மருத்துவம் செய்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஆன்மீக சித்தர்களாக அலைந்தார்களோ அப்படிப்பட்ட ஆன்மீக சித்தர்களைத்தான் இஸ்லாத்துல சூஃபிகள்னு சொல்றாங்க. அந்த சூஃபிகள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்த காலகட்டங்களிலே அவர்கள் மறைந்த பின்பு அவர்களுடைய நினைவிடத்திலே போற்றுகிற விதமாக மக்கள் திரண்டு வந்த ஒரு இடம்தான் தர்கா போன்ற அமைப்பு. அப்ப அந்த அமைப்பு என்னவாக இருக்கிறது என்றால் முஸ்லிம்களினுடைய வழிபாட்டு இடமாக மட்டும் இல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அங்கு சென்று சேர்கிற இடமாக இருக்கிறது. அதுதான் நாகூர் தர்கா போன்ற இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். நீங்க மாலை பொழுதுல பொழுது மங்குகிற நேரத்துல மசூதிக்கு முன்னால் தன்னுடைய குழந்தையை ஓதி பார்க்க வேண்டும், அப்படி அவர் இடத்திலே தண்ணீர் வாங்கி ஓதி பார்த்து தண்ணீர் தெளித்தால் அல்லது கொஞ்சம் அந்த தண்ணீரை வாங்கி குடித்தால் என் குழந்தைக்கு குணமாகிவிடும் நம்பக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத தாய்மார்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்குள்ள குறுக்க போகிற போது அடி வாங்குறது யாரா இருக்கும்னா இஸ்லாமிய நம்பிக்கைகள் அடி வாங்காது, இந்துத்துவ கோட்பாடுகளே அடி வாங்கும். அப்ப இவர்களுடைய நோக்கம் இரண்டு நோக்கமாக நான் பார்க்கிறேன். சமூக ரீதியாக இது எதிர்விளைவை உண்டாக்கிவிடக்கூடிய அபாயகரமான ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கிறது. அதிகார மையத்திலே இதை பயன்படுத்தி கொண்டு வேறு சில பேர் வருகிறாங்க. இப்ப நிதின் கட்கரி தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்பியது. ஏன்னா அவர் சித்பவ பார்ப்பனர், அவரை ஒரு பிரதம வேட்பாளராக நிறுத்தி விடுவார்களோ என்கிற அச்சத்திலே தான் சிஏஜி அறிக்கையிலே 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி வரைக்குமே முறைகேடு நடந்திருக்கிறது என்ற ஒரு அறிக்கை இல்லையா, அது நிதின் கட்கரியை நோக்கி ஏவப்பட்ட அம்பு. இப்படி சில விஷயங்களே அவர்களே செய்யறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீழ்ச்சிகள், இந்த முறை பெரும்பான்மை பெற முடியாத வீழ்ச்சி என்பது பாஜகவுக்குள்ளே என்ற அந்த உள்முரண்கள் தான் காரணம். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் வேற கண்டிக்கிறது. நீங்கள் போற போகுல எல்லா மசூதியும் தோண்டுவது என்று ஆரம்பித்து விட்டால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்பது மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் இது எதிரொலிக்கிறது. அது ஒரு காரணம். ரைட், ஓகே சார். இப்போ இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகருது அப்படின்னா, அதாவது பெரும்பான்மை இந்து மக்களே நம்பிக்கையின் அடிப்படையில் போகக்கூடிய ஒரு இடத்த அந்த இடத்துக்கே இவங்க குருவிக்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமான இனிஷியல் பாயிண்ட் இவர் தான். ராமர் கோவில் விஷயம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அங்கே வந்த தீர்ப்பு தான் பாபர் மசூதி இடிப்பில் வந்த தீர்ப்பு தான் இது மாதிரி மூல காரணம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ்எஸ் கீழே ஒரு 50 அமைப்புகள் இருக்குது.
அவங்க வந்து எல்லாமே சுற்றறிக்கை விடலாம்ல, இனிமேல் வந்து அந்த வழக்கு யாரும் வந்து இனிமேல் வந்து என்டர்டைன் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்க வேண்டாம் அப்படின்னு அதை சொல்லலாம். ஏன் வந்து பொது வெளியில வந்து இப்படி ஒரு செய்தி சொல்லணும்? உள்ளுக்குள்ளே கட்டுப்படுத்துகிற தலைவராக இருக்காரு, அவர் சொன்னால் கீழ்மட்டத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, அங்கே சொல்லாமல் பொது வெளியில் ஏன் ஒரு செய்தியை கன்வே பண்ணுறாரு? உண்மையிலேயே அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருந்திருந்தால் நீங்கள் சொல்வதை போல சுற்றறிக்கை விடுவார். அவருடைய நோக்கம் அதை கட்டுப்படுத்துவது அல்ல, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே தவிர, மத கலவரங்களே இல்லை என்றால் சாதாரண நாளிலே ஒரு இந்து ஒரு ஜாதிக்காரனோடு இன்னொரு ஜாதிக்காரன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற பிரச்சனை வருகிற காலகட்டத்திலே மட்டும்தான், மத கலவரங்கள் உற்பத்தியாகிற காலகட்டங்களிலே மட்டும்தான் பெரும்பான்மை வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மதவாதம் வந்து நிற்கும். சாமானிய நாட்களில் வந்து என்ன செய்வான்னா, தேவர் குரு பூஜைக்கு நீ போறியா, நான் இம்மானுவேல் குரு பூஜையை நான் நடத்துகிறேன்பா. இந்த 2 குரு பூஜைக்கு போகிறவன் யாராக இருப்பான்னா மதத்தால் இந்துவாக தான் இருப்பான். இந்த பிளவு அரசியல் வந்து நம்ம ஊருக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இந்த பிளவு அரசியல் ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு சமூக பின்னணியாக எதிரொலிக்காது. இந்த சமூக பிளவு அரசியலை தான் இவன் காலங்காலமாக நிகழ்த்தி கொண்டே இருப்பான். அதனால் பெரும்பான்மை மதவாதத்துக்கு ஒன்று ஆள் திரட்டுவதற்கு கலவரம் தான் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். அதனால் கலவரத்தை வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு நாளும் கைவிடாது. இல்லை, கலவரம் பண்ணுறதுக்கு மசூதி இடிக்கிறது அவங்களுக்கு ஒரு வெப்பன். அதாவது பாபர் மசூதி இடிக்கிறது மூலம் ஒரு கலவரம் பண்ணாங்க. அந்த மாதிரி அடுத்து ஒவ்வொரு மசூதி இடிக்கிறது மூலம் ஒரு கலவரம் பண்ண முடியும். ஆனால் அது பண்ண வேண்டாம், நிப்பாட்டுங்க போதும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ ஏன் கலவர அரசியல் விரும்பலையா? போதும் முடிவு பண்ணிட்டாங்களா? கலவரத்தை விரும்பவில்லை என்பது அல்ல, அந்த உத்தி வந்து எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி வந்து வேலை செய்யாது. வேறு வேறு சூழல்கள் இருக்கிறது. இது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கு உலக அரங்கத்திலே அது எதிரொலிக்கிறது. கனடா போன்ற நாடுகளிலே வந்து அங்கு நடக்கக்கூடிய ஒரு படுகொலைக்கு பின்னால் எந்த அமைப்பு இருக்கிறது என்பது சர்வதேச அரங்கத்திலே வந்து அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் வேலை செய்கிறது என்பது அம்பலப்படுகிறது. அப்புறம் உலக நாடுகள் முழுக்க வந்து இன்னைக்கு உலகமயமாக்கலாகிவிட்டது. நம்ம உள்ளூரில் பயன்படுத்தக்கூடிய, நம்ம பாத்ரூம்குள்ளே போனோம்னா இருக்கக்கூடிய வாளியிலிருந்து சின்ன சின்ன பொருள்ல இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் வந்து சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில நிறைய விஷயம் வந்து உலகமயமாக்கல்ல நாம் தனி தீவாக வாழவே முடியாத ஒரு காலத்துல இருக்கும். அப்போ உலகம் முழுக்க இவர்களுடைய கொள்கை வந்து எதிரொலிக்கிற போது சர்வதேச அரங்கத்திலே ஆர்எஸ்எஸ் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறது. எப்படி வந்து அவர்கள் வந்து அதானியை உள்ளூர்ல காப்பாற்றினாலும் அமெரிக்க நீதிமன்றத்தில் அது விசாரணைக்குரியதாக மாறுகிற போது அது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாகிறதுல. அதானியை விசாரிக்கிறான்னு சொன்னாலே அது பாஜகவை விசாரிக்கிறது தான். அது ஏதோ தனியாக அதானி என்கிற தனி மனிதனை விசாரிப்பது அல்ல, இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய முறைகேட்டை விசாரிப்பது தான். அது மாதிரி இவர்களுக்கு என்ன செஞ்சான்னா, உலக அரங்கத்திலே இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது என்று வருகிற போது தற்காலிகமாக இந்த கலவரத்தை கொஞ்சம் நிறுத்திக்கங்க, போரில் கொஞ்ச நேரம் இடையிட கொஞ்ச காலம் போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது மாதிரியான ஒரு அறிக்கையாகத்தான் மோகன் பகவத்துடைய அறிக்கை இருக்கிறதே தவிர அது உள்நோக்கமுடையது, விஷமத்தனமானது. ஆனால் தற்காலிகமாக ஒரு சமாதான புறாவை பறக்க விடுவதை போல ஒரு தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே சார். இப்போ வந்து மோகன் பகவத் வந்து வெளியில் வந்து இப்படி ஒரு செய்தியை மெயின்டைன் பண்ணுறாரு. மத அரசியலை, மத கலவரத்தை முன்னெடுக்கிறதுக்காக இந்த மசூதி இடிப்பு போன்ற நடவடிக்கை வேண்டாம், ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டுருக்கு, வழிபாட்டு தலங்கள் சட்டம் சம்மந்தமாக வழக்கு நடந்துட்டுருக்கு. அதாவது மசூதிக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி போய் ஆய்வு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் பல வழக்குகள் ஆய்வு செய்யணும் வந்துகிட்டே இருக்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வழக்குகள் இது பற்றி வந்துகிட்டே இருக்குது, மத்திய அரசோட பதில் என்னன்னு சொல்லி பதில் கேட்டிருக்காங்க. மோடி இதில் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஏன்னா மோகன் பகவத் இப்படி சொல்கிறாரு, மோகன் பகவத் வெளியில் ஒரு சொல்கிறார். இதை இப்போ மோடி உச்சநீதிமன்றம் என்ன பதில் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். இதில் மோகன் பகவத்தின் குரலிலே மோடி பேசுவாரா, இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நிபந்தனைக்கு வந்து என்ன பதில் சொல்வார் என்று பார்க்கிற போது இவர்கள் இதை பதிலே சொல்லாமல் கடந்து போகிற ஒரு முயற்சியை மேற்கொள்வாங்க. ஆனால் அரசியல் சாசனத்தை அவர்களால் மீற முடியாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அம்பேத்கர் போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துவதற்கு அதன அடிப்படை காரணம். எனவே மோடியால் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த நிபந்தனையையும் 100% ஏற்க முடியாது. ஆனால் அரசியல் சாசனம் அவர்களுக்கு தடைக்கல்லாக இருக்கிற காரணத்தினால அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் அவங்க தீரணும். ஏன்னா அதை மீறி அவர்கள் செய்தாங்கன்னா அது திரும்ப திரும்ப அவர்கள் அம்பலப்படுவார்கள். அதனால் இப்பொழுது அவர்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி பெறாத ஒரு அரசாங்கத்தை, முட்டுக் கொடுக்குற அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு எதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதோ அதுக்கெல்லாம் ஒரு சட்டம் போட போகிறேன், நான் வாக்கெடுப்பு நடத்த போகிறேன் என்று இந்த சீன் போடுற வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. அசலான பிரச்சனைகளை மறைப்பதற்கு ஒரு போலியான பிரச்சனைகளை உற்பத்தி செய்வது என்கிற ஒரு ராஜதந்திரம் மாதிரியான ஒரு சகுனி வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீதிமன்றத்தினுடைய இந்த நியாயமான கருத்திற்கு தலை வணங்குவதை தவிர
வேறொரு வாய்ப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இல்லைன்னா. சார் இப்போ வந்து நீங்கள் பெரும்பான்மை குறைஞ்சிட்டாரு மோடி அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் பெரும்பான்மை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாட்டில் வந்து இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்புணர்ச்சிகளும் அது சார்ந்த சில சண்டை சச்சரவுகளும் அதிகரிக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சம்பல் பகுதியில் பார்த்துருவோம். உத்தரப்பிரதேச சம்பல் பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை, 4 இஸ்லாமியர் வந்து என்கவுண்டரில் வந்து கொல்லப்பட்டாங்க, அப்படிங்கிறத சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சீரியஸான விஷயம். அதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணணும், எதிர்க்கட்சியெல்லாம் கேட்கும்போது வாய்ப்பே வழங்கலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கடந்த காலத்தில் ஒரு வலிமையாக இஸ்லாமிய வெறுப்பை நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம், அது பண்ண தப்பு, அதனால தான் நம்ம இன்னைக்கு 240 வந்துட்டோம், பெரும்பான்மை இழந்துட்டோம், இனிமேல் அதை கொஞ்சம் கூர்மைப்படுத்தணும், அப்போ தான் வந்து அடுத்து நம்மளோட பெரும்பான்மை வந்து அறுவடை பண்ண முடியும், அதை நோக்கி நகர்றாரு மோடி அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. பட் வந்து இந்த விஷயம் அதுக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட் இருக்குது. எப்படி நீங்கள் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? நாடாளுமன்ற தேர்தலிலே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தான் அவர் கடுமையாக செய்தார். ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டை போட்டு விடுவார்கள் என்று சொன்னதாக இருக்கட்டும், அதிக பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் என்று மறைமுகமாக சாடியதாக இருக்கட்டும், நேரடியாக வெறுப்பு அரசியலை வந்து பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க விரும்புகிறது என்று சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை தான் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் என்று சொல்லுகிறவரே பேசினார். அதுக்கு தான் மக்கள் வந்து அந்த அரசாங்கத்தை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிய அரசாங்கத்தை பெரும்பான்மை பெற விடாமல் அந்த கவர்மெண்டே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கிட்டான். அதனால இஸ்லாமிய வெறுப்பை வந்து பேசி பேசி வந்து இந்த கட்சியை கடந்த காலங்களில் வளர்த்துருக்கலாம். நிகழ்காலத்தில் அக்கினிவீர் திட்டம் மாதிரி வேலைவாய்ப்பு திட்டங்கள், பல விஷயங்களில் நிவர்த்தி செய்ய முடியாத பல பிரச்சனைகள் வந்து கண் முன்னாடி இருக்கும் பட்சத்தில் அதை பேசுவதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு நீ வளரவே முடியாது. நீங்கள் ஒரு உயரத்துக்கு மேலே போன பின்னாடி, மலை உச்சிக்கு போன பின்னாடி கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர மேலே மறுபடியும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கவோ அதுக்கு மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அதனால் இவர்கள் அதிகாரத்தினுடைய உச்சிக்கு வந்துட்டாங்க. இனி கீழ் இறங்குவதை தவிர அவர்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய விளைவாகத்தான் அவர்கள் பெரும்பான்மையை இழந்தாங்க. அவர்கள் வந்து எந்த ராமரை நம்பினார்களோ அந்த ராமர் கோவில் இருக்கிற தொகுதியில் தோற்றதாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய 5 மக்களவை தொகுதியில் தோற்றதாக இருக்கட்டும், இப்போ சம்பல் பள்ளத்தாக்கு விஷயமே கூட பொதுமக்கள் கொள்ளலையே. அந்த கொலைக்கு பின்னாடி இருப்பவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க அதிகார மையம் சார்ந்த ஒரு பச்சை படுகொலை. அதனால அரச பயங்கரவாதம் தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொண்டு இருக்கிறதே தவிர அது பொதுமக்களுக்கான மோதலாக மாறலை. ஏன்னா மாறுச்சுன்னா தொடர் கலவரமாக மாறி இருக்கும். மணிப்பூர்லாம் நிகழ்றது மாதிரி தொடர் கலவரமாக மாறலை. அப்போ அந்த ஒரு நாள் சம்பவமாக அது முடிந்து போகிறது என்று சொல்லுகிற போது மக்கள் மத வெறுப்பை வந்து விரும்பலை. மக்கள் வந்து என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கான வாழ்வாதாரத்தை தருவதற்கான அரசை தான் அவன் விரும்புகிறான். இவர்களே என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, வளர்ச்சி நாயகன் என்று ஒரு பொய் சொல்லி தான் வந்தாங்க. வளர்ச்சி நடந்தது, அது யாருடைய வளர்ச்சின்னு நமக்கு தெரியும். அது கார்ப்பரேட்டின் வளர்ச்சியாக இருந்தது, தனி மனிதர்களுடைய வீழ்ச்சியாக மாறி இருக்கு. பாப்கார்ன் மேலே வந்து வரி போடுற ஒரு அரசாங்கமாக அது மாறி இருக்கு. அந்த இதுக்கு வந்து அமரர் ஊர்திக்கு போகிறது அதுக்கு கூட வரி போட போகிறாங்க, சுடுகாட்டுக்கு முதற்கொண்டு வரி போடுறாங்க என்கிற இடத்தை நோக்கி ஆம்புலன்ஸுக்கு வரி போட போகிறாங்கிறத நோக்கி தான் இது நகர்தே தவிர இந்த அரசு மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்கிறார்கள். அரசியல் அறிவுடையவர்கள் கொஞ்சம் முன்கூட்டி சொல்கிறாங்க, அவ்வளோதான் சார். மக்கள் தாமதமாக புரிஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திரும்ப மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது மோடிக்கு வந்து லாஸ்ட் 2 டைம் பெரும்பான்மை இருந்து இந்த பெரும்பான்மை குறைஞ்சிருக்கு. பட் மக்கள் வந்து மறுபடியும் மோடி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மாநில தேர்தல் எடுத்துக்கோங்களேன், ஹரியானா நடந்த எலெக்ஷன், மகாராஷ்டிரா நடந்த எலெக்ஷன், பாஜக பெரிய வெற்றி பெறாங்களே. எப்படி வந்து அந்த எதிர்ப்போ அந்த மக்கள் விரோத அரசு வந்து தேர்தலையும் எதிரொலிக்க மாட்டாங்க? மக்களிடத்தில் அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தியை வந்து அவர்கள் சிதறு தேங்காயாக உடைப்பது, சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரிலே சமூக ரீதியான மக்களை வந்து திரட்டி வந்து ஒருவர் மோத விடுவது, சிக்கலை உருவாக்குவது, கட்சிகளை உடைப்பது, எம்எல்ஏக்களை வாங்குவது, தேர்தல் முறைகேடு செய்வது என்று பலவிதமான சகுனி வேலைகளை பார்த்து சூழ்ச்சி செய்து அந்த வெற்றியை அடைகிறார்களே தவிர மக்களினுடைய விருப்பமாக அவர்கள் வெற்றி பெறலை. குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சி அமைப்பதிலே அவர்கள் வேறு சில வித்தைகளை அவர்கள் கற்கிறார்கள். என்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே வந்து ஒரு தலைமை நீதிபதி இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அன்றைக்கே அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை அவர்கள் முறைகேடாக பயன்படுத்துவதற்கான முன்முயற்சியில் இருந்தார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் கூட பல லட்சம் வாக்குகள் வந்து முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தின் மீதே பல புகார்கள் இருக்கிறது. அதனால இவர்கள் பெற்ற வெற்றி ஜனநாயக வெற்றி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஜனநாயகத்தை எப்படி முறைகேடாக பயன்படுத்துவது, எப்படி மோசடியாக பயன்படுத்துவது, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இந்த மக்களை எப்படி பதட்டத்தில் வைத்திருப்பது என்பதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இந்த வெற்றி தற்காலிகமானது. நீண்டகால ஜனநாயக பாதைக்கு இவர்களால் கொண்டு செல்லவே முடியாது என்பதைத்தான் நடைமுறை யதார்த்தம் காட்டிக் கொண்டிருக்கிறது. பாஜக விழுகிற வாக்குகள்லாம் வந்து முறைகேடாக விழுந்துச்சுன்னு எப்படி ஒரே சொல்லிட முடியும்? இல்லை, மொத்தமாக நம்ம சொல்லலை.
அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய, அதற்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் இருக்கக்கூடிய சாதகமான சூழல் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த முறைகேடுகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி சாதகமாக இல்லாத சூழல் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதை செய்ய முடியாது. ஒட்டுமொத்த முறைகேடு என்று சொல்ல முடியாது. முறைகேடுகளும் இதில் ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது. சாதிய முரண்களை கூர்தீட்டி சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சமூக ரீதியான மோதல்களை உருவாக்குவதில் சில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பல வகையான உத்திகளை அவங்க கையாளுறாங்க. அதில் ஒரு முறைகேட்டின் ஒரு பகுதியாக தேர்தல் ஆணையமும் இவர்களுக்கு ஒரு கூட்டாளியாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நல்ல சார், நீண்ட உரையாடல் நன்றி.